ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் 1.5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா நான் சோம்புவும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா சின்ன தக்காளி 5 நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 எடுத்துக்கிட்டாலே போதும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கணுங்க. பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு இதெல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நாம் மிக்ஸி ஜாரில் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சோம்பு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு பிறகு அதே கடாயிலே பார்த்திங்கன்னா நான் 3 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அன்னாசிப்பூ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு அரை வெங்காயம் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா பார்த்திங்கன்னா வதக்கிக்கலாம். அதுக்கு பிறகு நான் சிக்கன் பார்த்திங்கன்னா 1/2 kg மட்டும்தான் எடுத்துருந்தேன். அந்த 1/2 kg நல்லா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 kg சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இதோட அந்த நான்வெஜ் ஸ்மெல்லு போகிற வரைக்குமே நாம் பார்த்திங்கன்னா வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இந்த கறி வதங்குற ஸ்டேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சிக்கனும் சேர்த்துருக்கிறதுனால இது ரெண்டுமே நல்ல பச்சை வாசம் போகிற வரைக்கும் சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் இந்த நான்வெஜ்ஜோட ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சோம்பு இதெல்லாம் அரைச்சேன் இல்லைங்களா? அந்த பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அந்த கொஞ்சம் இருக்கிற அந்த சாந்தை நான் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூனுக்கு பக்கம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஃப்ளேவருக்காக பார்த்திங்கன்னா ஒரு இனுக்கு புதினா சேர்த்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. நல்ல கிரேவி பார்த்திங்கன்னா கொதி வந்துருச்சு. நம்ம ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷமாவது மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். நான்வெஜ் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சிக்கன் குழம்பு. இங்கே இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா இது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நான் இறக்கி வச்சுட்டேங்க. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.